வணக்கம், வெல்கம் டு பிளெண்டர் தமிழ் சேனல். பிளெண்டர் தமிழ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி தான் பிளெண்டரில். இப்போ நார்மலாக இந்த மாதிரி சில பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சில பேக்ரவுண்ட்ஸ் பாருங்கள், ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த பேக்ரவுண்ட் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பேக்ரவுண்ட் இது பாருங்கள், லாங் ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் தெரியுது. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சீன் இதுதான். ஸோ இப்போ இதில் சில ஆப்ஜெக்ட்ஸ் மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளோர் பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீனை நான் ரெண்டர் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த சீன் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த சீனுக்கு எனக்கு பேக்ரவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ இது பாருங்க, ஒரு ஃப்ளோர் தெரியுது, அப்புறம் பேக்ரவுண்ட் எம்டிஆர் டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி கிரியேட் பண்றது? பேக்ரவுண்ட் எனக்கு டிரான்ஸ்பரண்டா வேணும் அப்படின்னா ரெண்டர் செட்டிங்ஸில் இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். இதுதான் எனேபிள் பண்ணணும். இது எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக ரெண்டர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இந்த ஃப்ளோர் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரெண்டர் ஆனால் தான் எனக்கு ஃப்ளோர் அப்படியே இருக்கணும். பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக ரெண்டர் ஆனால் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எப்படி ஒரு லாங் பேக்ரவுண்ட், இங்கிலீஷில் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லையில்லா ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வியூ போட்டு ரெண்டாக அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது வியூ போட்டு மேலே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வியூ என்ன மோடுங்கிறத இதை செலக்ட் பண்ணிங்கன்னா காம்போசிட்டர்னு இருக்கும். காம்போசிட்டரில் போயிட்டு காம்போசிட்டர் அப்படிங்கிறது இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு காம்போசிட்டிங் விண்டோ. இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன்ஸை நீங்கள் காம்போசிட் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நோட் ஆட் பண்ண போகிறேன். Shift-A ப்ரெஸ் பண்ணுங்க. சர்ச்சில் ஆல்ஃபா ஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை இதோட இப்படி ஆட் பண்ணிங்கன்னா அப்படி கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த நோடு எடுத்து இந்த நோடோட கனெக்ட் பண்ணுறேன். இதான் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேக்ரவுண்ட் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த பேக்ரவுண்டில் எனக்கு ஃப்ளோர் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளோர் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலரை இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ப்ளூயிஷ் டோனாக வச்சுக்கிறேன். ப்ளூயிஷ் வச்சுட்டு இப்போ இதோட கலர் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இது கலரை கிளிக் பண்ண எனக்கு எக்ஸ் வேல்யூ வரும். இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம எப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃப்ளோர் ஒரு ப்ளூயிஷ் டோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோர் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் போயிட்டு இந்த கலர் வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். இந்த பேஸ் கலர் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், அங்கே நம்ம காப்பி பண்ண அந்த கலரை இங்கே நான் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுவும் ஃப்ளோர் அண்ட் ப்ளூவாக மாறிடும். இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் ப்ரிவியூவில் போயிட்டு இசட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் ப்ரிவியூ இந்த டிஃப்ரெண்ட் விண்டோ ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மெட்டீரியல் ப்ரிவியூ கொடுக்குறேன். சரி, ப்ளூவாக மாறிடுச்சு. இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஒரு இன்ஃபினைட் லாங் பேக்ரவுண்டாக கிடைக்காம நடுவில் இப்படி ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்க. ஏன்னா அந்த ஃப்ளோர் பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிறதுனால. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டரை விட்ட க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோர் செலக்டாக இருக்கணும். அப்படிங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. மேலே டிரான்ஸ்ஃபார்ம் நிறைய இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் விசிபிலிட்டின்னு அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலில் போய்ட்டு ஷேடோ கேச்சர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிட்டு இந்த ஃப்ளோரோட ஷேடோ கேச்சர் எனேபிள் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணுறேன்.
இப்போ பாருங்க எனக்கு அந்த ஃப்ளோர் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதோட ஷேடோஸ் ஆகுது. ஷேடோனா கேப்சர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு பேக்ரவுண்ட்ஸ் பாருங்க, எனக்கு லாங் பேக்ரவுண்ட் கிடைக்கும். இது எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அனிமேஷன், இப்போ கேமரா அனிமேஷன் பண்ணி நான் ஜூம் பண்ணா கூட எனக்கு அந்த பேக்ரவுண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து பிளெண்டர்ல லாங் பேக்ரவுண்ட்ஸ், ஒரு இன்ஃபினிட் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ இது வந்து இப்போ நான் வந்து ரெண்டர் மோட் லாங் கிடைக்கும். இது வந்து ஒரு லாங் பேக்ரவுண்ட்ஸ் கிரியேட் பண்றது. இப்போ நான் இதுல ஒரு ஜூம் அனிமேஷன் பண்றேன். ஸோ என்ன பண்ண போறேன், கேமரா செலக்ட் பண்ணி, ஸோ இப்போ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை 3D வியூ போட்டுக்கு மாத்துறேன். கேமரா நான் செலக்ட் பண்ணிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் லொகேஷன் கீ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஐ ப்ரெஸ் பண்ணி லொகேஷன் கீ பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 250 ஃப்ரேம்ஸ், இப்போ ஸ்லோவா இருக்கணும் அனிமேஷனுங்கிறனால 250 ஃப்ரேம்ஸ்ல வச்சு கேமரா மெதுவாக நான் ஜூம் பண்றேன். ஸோ இங்கே இந்த ஆப்ஷன், தட் இஸ் கீ ஃப்ரேம் ஆன ஆப்ஷன் எனேபிள் கீ ஃப்ரேம், சாரி ஆட்டோ கீயிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் மெதுவாக ஜூம் பண்றேன் இந்த கேமரா. ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கான கீ விழுந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ரொம்ப இந்த ஒரு கீ ஃப்ரேம் வந்து எனக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ கிட்ட 250 கீ ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ண இந்த அவுட்புட்டை நான் ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டர் செட்டிங்ஸ் போங்க, இந்த சைக்கிள்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டர் வியூ போர்ட், அதில் வியூ போர்ட்டில் போனீங்க, வியூ போர்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ரெண்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு சாம்பிள்ஸ் வரும். வியூ போர்ட் சாம்பிள்ஸ் அண்ட் ரெண்டர் சாம்பிள்ஸ் இருக்கும். இதில் நான் மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் 10 தான் வச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் டியூட்டோரியல்ங்கிறதுனால அதிகமாக சாம்பிள்ஸ் வைக்கல. உங்களுக்கு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டர் சாம்பிள்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அதிகமாக குவாலிட்டியும் அந்த நாய்ஸ் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது 50-100 கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் 10 வச்சிருக்கேன். இதில் வேறு எந்த செட்டிங்ஸும் மாற்ற வேணாம். டிநாய்ஸ் எனேபிள் பண்ணுங்க, அது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். டிநாய்ஸ் எனேபிள் பண்ணால் உங்கள் ஸ்க்ரீனில் வர நாய்ஸை ரெடியூஸ் பண்ணும். ரெண்டர் ஆகும்போது வர அந்த டாட் நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி நான் வந்து அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ், அது கீழே இருக்கிற அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அவுட்புட் இங்கே என்ன ரெசல்யூஷன் HD சைஸ் இருக்குது 19201080 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா அவுட்புட்டில் போயிட்டு நான் எனக்கு தேவையான இடத்துல அதை ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன், BG அப்படின்னு போட்டு BG அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் போட்டுக்கிறேன். சேவ் அக்செப்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரெண்டர் பண்ண போகிறேன். 250 ஃப்ரேம்ஸ் நான் ரெண்டர் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண ரெண்டர் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆகிறதுக்கு 12.68. ஸோ இது ஃபுல்லாக ரெண்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஏன்னா ரெண்டர் ஆகிட்டு இருந்தால் இது ரெண்டரோட ஃபுல் டைம் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். அதனால நான் வந்து ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக ரெண்டர் ஆனால் அந்த ஃபைனல் அவுட்புட். நான் 250 ஃப்ரேம்ஸும் நான் ரெண்டர் பண்ணல, ஜஸ்ட் 106 ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ஸ்மூத்தாக அனிமேஷன் இருக்குது பாருங்கள். அந்த பேக்ரவுண்டும் பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளெண்டரில் க்ரியேட் பண்ண மாதிரியே இல்லை. இது ஒரு பிளேன் போட்டு ரெண்டர் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இந்த பிளெண்டரில் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஆப்ஷனும் ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெண்டர் அவுட்புட் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம இதில் பண்ணலாம். இப்போ எனக்கு பேக்ரவுண்டோட கலரோ இல்லை பேக்ரவுண்டோ எனக்கு வந்து பிளெண்டரில் செட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து நான் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி நியூக்கு அந்த மாதிரி ஒரு காம்போஸ்டிங் சாஃப்ட்வேரில் நான் போய் நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதுவும் நம்ம இதில் செட் பண்ணலாம். இப்போ இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் ரெண்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இங்கே மேலே போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு காம்போசிட்டர் உள்ள போங்க. இந்த ஆல்ஃபா ஓன் இருக்குல்ல, இதை டெலிட் பண்ணுங்க. இதை நான் டெலிட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமேஜை இந்த இமேஜ் நோடோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதான் அவுட்புட் நோட. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது நார்மல் ஆகிடுச்சா?
இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம பண்ணால் போதும். இந்த ஃப்ளோரை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ஷேடோ கேச்சர் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனில் தான் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். மாஸ்க் போட்ட ஷேடோ கேச்சர் ஆனில் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுற அந்த ரெண்டர் அவுட் டோட்டலாக பேக்ரவுண்டே இல்லாமல் எனக்கு ரெண்டர் ஆகும். இங்கே பாருங்க. ஸோ அந்த டோட்டல் பேக்ரவுண்டே இருக்கா, ஷேடோஸ் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் ரெண்டர் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக ரெண்டர் பண்ணியாச்சு. ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு காம்போசிட்டிங் சாஃப்ட்வேரில் பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸை நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்டாக ரெண்டர் பண்ணும்போது எவ்வளோ சூப்பரான ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டுட்டோரியலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.